ஜெர்மனியின் காசல் நகரில் வாடகைதாரர்கள் தண்ணீர் மற்றும் கழிவுநீர் கட்டணங்களை செலுத்த தவறினால் அதன் பொறுப்பு இறுதியில் வீட்டு உரிமையாளரையே சாரும் என்ற விதி பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. ஜோக்சன் ஸ்டீகல் என்பவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் இதற்கு ஒரு சான்றாக அமைந்துள்ளது. வெஹெப்டன் பகுதியில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை வைத்திருந்த அவர் அண்மையில் அதனை விற்றுவிட்ட போதிலும் பழைய சிக்கல்களில் சிக்கி தவிக்கிறார். தனது முன்னாள் வாடகைதாரர் ஒருவர் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையான 1000 யூரோக்களுக்கு மேல் செலுத்துமாறு நகர நிர்வாகம் அவரை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு வாடகைதாரருக்கும் தனித்தனியாக நீர்மானி இருந்த போதிலும் வாடகைதாரர் கட்டணத்தை செலுத்தாதது குறித்து உரிமையாளருக்கு உடனடியாக தெரிய வந்துள்ளது. சமூக உதவித்தொகையை பெறும் அந்த வாடகைதாரர் வீட்டை காலி செய்து பல மாதங்களான நிலையில் அவரிடமிருந்து பணத்தை பெற முடியாது என்று ஸ்டீகல் கவலை வெளியிட்டார். நகரத்தின் நீர் விநியோக விதிகளின்படி வாடகைதாரரிடம் வசூலிக்க முடியாத பட்சத்தில் வீட்டு உரிமையாளர்களே அந்த பணத்தை செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று நகர நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கில் பதிவாவதாகவும் குடிநீர் தடையை விட வீட்டு உரிமையாளர்களை தொடர்பு கொள்வதே எளிதான வழி என்று நகர நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.